ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது ஒரு கேஸா போய் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது அவருக்கு எதிராகவே திரும்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா கோர்ட்ல வந்து ஆர்எஸ்எஸ் இல்லை என்று தீர்ப்பு வந்திருக்கு. அது கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்ல வந்து சொல்லியாச்சு. இவங்க திருப்பி திருப்பி அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கொண்டுச்சு, ஆர்எஸ்எஸ் கொண்டுச்சுன்னு. அப்ப நம்மளுடைய கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களே கொன்றது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ராஜீவ்காந்தியை கொன்றது பேரறிவாளன், தனா அப்படி இப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா? அப்ப இப்ப அவர் பேரறிவாளன் வெளில வந்த உடனே அவரை நீங்க தானே வரவேற்று கட்டி பிடிச்சீங்க. அப்ப காங்கிரஸ் தலைவரை கொன்றவரை நீங்கள் வரவேற்று கட்டிப்பிடித்தால் அப்ப உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கொலைகாரனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இன்றைக்கு வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டாக இருக்கலாம். ஆனா அன்றைக்கு இறந்தவர் யார்? இறந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் கொண்டவரை நீங்க வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அவர் பேரறிவாளன் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லலாமா? நம்ம என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க?